வெற்றியும் ஊர்ல இருந்து வந்து அவங்க அம்மாக்கு ரெசார்ட்ட சுத்தி காட்டிட்டு இருந்திருப்பான். அப்ப அவங்க அம்மாவும் ஐஷு ரொம்ப நல்ல பொண்ணுடா, எங்களை நல்லா பாத்துக்கிட்டா, அந்த பொண்ணு நமக்காக அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லி அங்க தங்க வச்சுதான்ப்பா மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதனால நானும் அங்க வந்து கிளம்பிலாம் தான்ப்பா பார்த்தேன், ஆனா அந்த பொண்ணு தான்ப்பா விடல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. வெற்றியும் நான் போனதுக்கு அப்புறம் இவ்வளவு விஷயம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியுமே ஷாக் ஆயிட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ரெசார்ட்டுமே சுத்தி காட்டிக்கிட்டு இருந்திருப்பான். அப்ப உத்தமனுமே அங்க வந்து வெற்றியோட அம்மா கிட்ட போய் பேசிட்டு இருந்திருப்பாரு. அப்ப பாண்டியுமே அங்க வந்து வெற்றியோட அம்மா கிட்ட போய் பேசிட்டு இருந்திருப்பான். வெற்றியோட அம்மாவும் பாண்டி கிட்ட எப்படி இருக்கப்பா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப பாண்டியும் உங்க பையன் கூட தானே இருக்க, ரெசார்ட்ல வாரத்துக்கு ஒரு கேஸ் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சி பேசிட்டு இருந்திருப்பாரு. பாண்டியும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிட்டு இருப்பாரு. உத்தமனும் வெற்றியோட அம்மா கிட்ட ரொம்ப நல்லா சமைக்கிறான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாரு. ரியாவோ ராஜனை மீட் பண்றதுக்காக ராஜனோட கேபின் போயிருந்திருப்பா. ரியாவோ எனக்கு ஒரு பிசினஸ் ஐடியா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெசார்ட்டுக்கு கஸ்டமர் வராங்க, சாப்பிட்டு இங்க இருந்து போயிடுறாங்க. அவங்க போகிறப்ப அவங்க சாப்பிட்ட ஃபுட்டோட ரெசிபியை நம்ம பேக் பண்ணி லாபில வச்சு அவங்களுக்கு அந்த ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பா செக் அவுட் பண்றப்ப பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்படி அவங்க இங்க வாங்குறதுக்கு மறந்துட்டாலும் ஆன்லைன்லயுமே அவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசார்ட்டோட ரெசிபி அவங்க வீட்டுக்கே எடுத்துட்டு போய் செஞ்சு பார்க்கலாம், இது கண்டிப்பா பெரிய பிராண்டா கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ரெசார்ட்ல ஃபுட்டோட டேஸ்ட்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அதோட பிரைஸ்ல தான் பிரச்சனை. சோ இது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ரெசிபிஸ் எல்லாம் ப்ராப்பரா டாக்குமெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம ரெசார்ட் நெடுமாறன டிபெண்ட் பண்ணிருக்கணும்னு அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. ராஜனும் பிளான் எல்லாம் பயங்கரமா இருக்கு, ஆனா இதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு நெடுமாறன் ஒத்துப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்திருப்பான். ரியாவும் ஃபர்ஸ்ட் இந்த பிளான பத்தி நான் அப்பா கிட்ட சொல்றேன், அப்பா ஓகே சொல்றாரு பாப்போம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரியாவுமே அங்க வந்து போயிட்டு இருப்பா. ரியாவும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அவரோட பிசினஸ் ஐடியா பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருப்பா. அதை கேட்கறவங்க அப்பாவும் இப்ப ஐடியா எல்லாம் நல்லா இருக்குமா, இதுக்கு முன்னாடி யாராச்சும் இது மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்களான்றத பாரு, அதெல்லாம் பத்தி வெரிஃபை பண்ணி வைமா அப்படின்னு சொல்லி ஸ்மோக் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதை பாக்குற ரியாவும் இப்ப ஸ்மோக் பண்றது உங்களுக்கும் நல்லது இல்ல எங்களுக்கும் நல்லது இல்லன்னு சொல்லிட்டு அதை வாங்கி தூக்கி போட்டுடுறா. ரகுபதியும் ரியா கிட்ட இதை பத்தி நெடுமாறன் என்ன சொல்லுவார் நினைக்கிறேன் அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. அதுக்கு ரியாவும் கண்டிப்பா ஒரு எஸ் சொல்ல போறதுல, ஆனா பேசி பார்க்கலாம் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. ரகுபதியும் நீ நெடுமாறன் கிட்ட பேச வேண்டாமா, நான் டீல் பண்ணிக்கிறேன், ரியாவும் அவரை நீங்களே டீல் பண்ணிக்கோங்கப்பா, எனக்கு ஓகே சொன்னா மட்டும் போதும் அப்படின்றதுமே சொல்லிட்டு இருந்திருப்பா. ரகுபதியுமே அங்க வந்து வெற்றியுமே கூப்பிட்டு இருந்திருப்பாரு. மத்த வெற்றியும் அவங்க அம்மாக்கு ரெசார்ட் சுத்தி காட்டிட்டு இருந்திருப்பா. வெற்றியோட அம்மாவே ரகுபதி கிட்ட உங்க ரெசார்ட் ரொம்ப அழகா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. இந்த ரெசார்ட் நான் பார்த்து கட்டினேன், நீங்க இப்படி சொல்றத கேட்கறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாரு. உங்க பையனை ரொம்ப நல்லா வளர்த்திருக்கீங்க, கண்டிப்பா அவன் பெரிய ஆளா வருவா அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. வெற்றிக்கு ஒரு தங்கச்சி இருக்குல்ல, அவங்க எங்க அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. அதுக்கு வெற்றியோட அம்மாவும் அவளுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதுக்காக தான் நாங்க சென்னை வந்தோம் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாங்க. ரகுபதியும் அம்மாக்கு ரெசார்ட் சுத்தி காட்டு பீச்சுக்கு எல்லாம் கூட்டு போ அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. வெற்றியும் அவங்க அம்மாவுமே அங்க வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. ஈவினிங் ஆயிட்டு இருக்கோன்றதுனால வெற்றியோட அம்மாவும் தங்கச்சும் ஊருக்கு கிளம்புறதுக்காக எல்லா ஏற்பாடுமே பண்ணியிருந்திருப்பான். வெற்றியோட அம்மாவும் தங்கச்சும் அங்க வந்து கிளம்புனதுக்கு அப்புறம் ஐஷோ வெற்றியை போட்டு எதுக்கு அம்மாவையும் தங்கச்சும் ரெசார்ட்டுக்கு கூட்டு வந்த, ஒருவேளை எங்க அப்பா பார்த்து என்னத்துக்கு ஆகுறது, நேற்று நைட்டு எங்க அப்பா உங்க அம்மாவையும் தங்கச்சும் மீட் பண்ணாரு, அவர்கிட்ட என் ஃப்ரெண்டோட அம்மா தங்கச்சுன்னு சொல்லிட்டு சமாளிச்சு வச்சிருந்தேன், பார்த்தா நீ இங்க உங்க அம்மாவை நீ ரெசார்ட்டுக்கே கூட்டு வந்திருக்க, ஒருவேளை எங்க அப்பா பார்த்தா என்ன ஆகுறது என் நிலைமை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருந்திருப்பா. வெற்றியும் அம்மா இதுக்கு ரெசார்ட் எல்லாம் பார்த்ததுல சுத்தி கட்டத்துக்காக கூட்டு வந்த அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. கேட்கிற ஐஷோ நான் தானே மாட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா எங்க வந்து போயிட்டு இருப்பா. பாண்டியும் ஐஷோ ரொம்ப நல்ல பொண்ணுடா, உனக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவன் உனக்காக ஹெல்ப் பண்ணா, நீ ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்திருப்பாரு. அப்ப வெற்றியும் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணாதான் அது கண்டிப்பா திரும்ப செஞ்சிருவேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். அதுக்கு பாண்டியும் செஞ்சு விட்டுறாது, இது ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. கிச்சன்ல சமைக்கிறப்ப டொக்கு டொக்குன்னு சவுண்ட் போட்டு சமைச்சிட்டு இருந்திருப்பான். அதை கேட்டாலே ஐஷுக்கு எப்பவுமே இரிட்டேட் ஆகுன்றது தெரிஞ்சு அவன் வேணும் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த சவுண்ட்னால ஐஷுமே பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயிட்டு இருந்திருப்பா. அதை பாக்குற வேணியுமே இப்ப ஐஷு கிட்ட ஒரு ஹெட்செட் எடுத்து கொடுத்திருந்திருப்பா. அந்த ஹெட்செட் போட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப ஐஷுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஐஷும் வெற்றியும் சூப்பர் மார்க்கெட்ல திங்ஸ் வாங்கறதுக்காக போயிருந்திருப்பாங்க. அப்ப வெற்றி ஐஷு கிட்ட உங்களுக்கு விக்கிக்கோ ஏதோ பிரச்சனை கேள்விப்பட்டேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாங்க. ஐஷுவும் கிச்சன்ல வேலை பாக்குறப்ப டொமு டொமுன்னு சவுண்ட் கிட்ட எல்லாம் பதட்டம் ஆயிடுவேன், டிஸ்டர்ப் ஆகுவேன்றது விக்கிக்கு நல்லாவே தெரியும், வேணும்னு அதை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. வெற்றியும் அப்ப உங்க அப்பா கிட்ட போய் மாட்டி விட்டுலாங்க அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. அதுக்கு ஐஷுவ ஸ்கூல் போனா எதுக்கு எங்க அப்பா கிட்ட போய் நிக்கிறதுக்கு அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. ஐஷுவும் தேவையானது எல்லாமே வாங்கியாச்சு, எங்க சமைக்கிறது அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. அதுக்கு வெற்றியும் அதுக்கெல்லாம் இடம் இருக்கு, நீங்க கெட்டப் மட்டும் மாத்தினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியுமே அங்க வந்து போயிட்டு இருப்பா. ஐஷுக்கு பையன் கிட்ட போட்டு இப்போ பாய்ஸ் ஹாஸ்டலுக்குமே கூட்டு போயிடுறான். அந்த ஹாஸ்டல்ல பசங்க எல்லாருமே ஆக்டிவா இருப்பாங்க. அதை பாக்குற வெற்றியும் ஐஷுவும் இப்ப நைஸா ரூமுக்குள்ள போயிட்டாங்க. ஐஷுவும் வெற்றியோட ரூம்ல இருக்க கிச்சனுமே பார்த்துட்டு அவ்வளவு பேருக்கு சமைக்கிற எங்க கிச்சன் அவ்வளவு நீட்டா வச்சிருக்கோம், உன்னால இந்த கிச்சனை கூட நீட்டா வச்சுக்க முடியாதா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. வெற்றி இதோட மோசமான கிச்சன்லாம் இருக்கு, வாங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே எல்லா தேவையான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பாண்டியுமே குளிச்சுட்டு வந்திருப்பான். இந்த பையன் என்னோட லுங்கிய கட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கழுட்டுறதுக்காக போயிருந்திருப்பான். பார்த்தா அது ஐஷுவா இருந்திருக்கும். ஐஷுவ பாக்குற பாண்டியுமே இப்ப ஷாக் ஆயிட்டு இருப்பான். வெற்றியும் பாண்டி கிட்ட இருக்கிறது என்னோட டவல் சொல்லிட்டு பாண்டி டவலுமே போடுங்கிட்டாரு. அதனால பாண்டியுமே அங்க ஓடி போயிட்டாரு. வெற்றி சொல்ல ஐஷுமே சமைச்சிட்டு இருந்திருப்பா. சமைக்கிறப்ப ஐஷுமே பதட்டம் ஆயிட்டு இருப்பா. அதனால ஹெட்செட் போட்டு சாங் கிட்ட ரிலாக்ஸ் ஆயிட்டு இருந்திருப்பா. வெற்றியும் ஐஷு கிட்ட பயங்கரமா சமைக்கிறீங்க, நல்லா ட்ரெயின் ஆயிருப்பீங்க போலயே அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. அதுக்கு ஐஷு நான் எவ்வளவு பெரிய செஃப் கிட்ட ட்ரெயின் ஆயிருக்கேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. அதுக்கு வெற்றியும் பெரிய செஃப்லாம் இல்லங்க, ஆர்டினரி செஃப் தான் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. அதுக்கு ஐஷு நான் எங்க அப்பாவை சொன்னேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. அதுக்கு வெற்றி உங்க அப்பாவை தான் நானும் சொன்னேன் அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமைச்ச டிஷ்லாம் எடுத்துட்டு போய் மொட்டை மாடிலுமே வச்சு உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ஐஷுவும் ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். அதுக்கு வெற்றி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருந்திருப்பான். அப்ப ஐஷுவும் அவரோட பேக்ல இருந்து ஒரு சரக்கு பாட்டிலுமே எடுத்து வெற்றிக்கிட்டுமே கொடுத்திருந்திருப்பா. வெற்றியும் நான் நல்லா குடிச்சிட்டு
மத்தியானதுக்கு அப்புறம் என்கிட்ட ஏதாச்சும் எடுத்துட்டு ஓடிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்திருப்பான். அதுக்கு ஐஷு உங்ககிட்ட என்ன இருக்கு எடுத்துட்டு போறதுக்கு, பாவம் பார்த்து தானே வச்சுட்டு போனாதான் உண்டு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. ஐஷு அவளுக்காக ஜூஸ்மே வேண்டியிருப்பா. இப்ப இவங்க 2 பேரும் சேஸ் பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் சமைச்சதுமே சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்ப ஐஷு ஒரு மாதிரி இருந்திருப்பா. அதை பாக்குற வெற்றி என்னாச்சுன்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பா. அப்ப ஐஷு நான் ஜெயிச்சிருவேனா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பா. அதுக்கு வெற்றியும் கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க, ரொம்ப பயப்படாதீங்க, உங்களை ட்ரெயின் பண்ணதுனா அப்படின்னு சொல்லி இருந்திருப்பா. நீங்க உங்களை சந்தேகப்படுறது என்ன சந்தேகப்படுற மாதிரி, சோ எதை பத்தி கவலைப்படாம தைரியமா இருங்க அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பான். ஐஷு ரிலாக்ஸ் பண்றதுக்காக வெற்றிமே பாட்டு பாடி காட்டிட்டு இருந்திருப்பா. ஐஷுமே வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. அப்ப அவரோட அப்பாவுமே அங்க வந்து குக்கிங்கோட போய் சொல்லவும் கத்துக்கிட்டியாமா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. ஐஷு எதை சொல்றாருன்னு தெரியாம பதட்டமா நின்னுட்டு இருந்திருப்பா. அப்ப அவங்க அப்பாவும் நேத்து வந்த கெஸ்ட் யாருன்றத நான் கண்டுபிடிக்காம இருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்றதுமே கேட்டு இருந்திருப்பாரு. உன்னோட லிமிட்டோட இருந்துக்கோ ஐஷு, அவனை பத்தி திரும்ப நான் விட்டு பேசக்கூடாது, அந்த மாதிரி நடந்துக்கோ அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு.